சம்பவம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சிருந்தீங்க. நலத்திட்ட உதவி நடிகர் நலத்திட்ட உதவி கொடுத்தா வாங்கிக்கோங்க, நான் அவங்க கிட்ட நாட்டை கொடுக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தீங்க. அது ரொம்ப முக்கியமான பேசு பொருளாச்சு. அது சம்பந்தமாக கொள்கையற்ற தலைவர்கள் எப்பொழுதுமே கூட்டத்தை சேர்க்க முடியுமே தவிர ரசிகர்களை தான் உருவாக்க முடியுமே தவிர நல்ல மக்களை உருவாக்க முடியாது அப்படின்றது ஒரு பொது விதி. அந்த விதியின் அடிப்படையில் தான் நான் அந்த ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன். அதுக்காக நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தப்போ வரவேற்றவன்ல நானும் ஒருத்தன். நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் நான் எந்த அடிப்படையில் வரவேற்கிறேன்னா அவருடைய திரைப்பிரபலத்தையும் நான் வரவேற்கிறேன். ஏன்னா புகழ்பெற்ற எம்ஜிஆர் அவர்கள், மாபெரும் சூப்பர் ஸ்டாராக இருந்த ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாருமே அடிப்படையில் இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்களாக இல்லாத சூழல்ல இந்த மண்ணில் பிறந்த ஒரு நடிகர் உச்ச நடிகராக விஜய் அவர்கள் வளர்ந்ததற்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் என் மண்ணை சேர்ந்த ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார், அடுத்த சூப்பர் ஸ்டார் என் மண்ணை சேர்ந்தவர்ன்றதில் நான் அவரை ரொம்ப பெருமையாக பார்த்தேன். அதே போல் லட்சக்கணக்கான மக்களுடைய அன்பை பெற்றிருக்கிற ஒரு அரசியலுக்கு வரும் பொழுதும் அவரை நான் வரவேற்கிறேன். ஒரு பேர் புகழ் பணம் எல்லாத்தையும் சம்பாரிச்சுட்டு அது உச்சத்தில் இருக்கும் பொழுதே ஒருத்தர் வருவதுன்றது இருக்கு இல்லையா. சரி, ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக அவர் வராரு அப்படின்றதுனால நம்ம அவரை வரவேற்கிறோம். ஆனால் வந்த உடனேயே நம்ம அவர் கையில் நாட்டை கொடுக்கணுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. அது அந்த விமர்சனத்தை தான் நான் வைக்கிறேன். நான் அவர் மக்களோடு இன்னும் பயணிக்க வேண்டியது இருக்கு, மக்களோட அரசியலில் கலந்துக்க வேண்டியது இருக்கு, சுக துக்கங்கள் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிட்டு இந்த நாடு எதை நோக்கி போகிறது, இந்த நாட்டுக்கு என்ன அரசியல் தேவையானதாக இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அரசியல் மாறுது. வெள்ளக்காரன் இருக்கும் பொழுது நம்மளை அடிமையாக வச்சிருக்கும் பொழுது நாம் சாதி சண்டையோ மத சண்டையோ அதிகமாக போட்டுக்கிட்டதில்லை. அவன்கிட்ட இருந்து சுதந்திரம் பெறுவது தான் அன்னைக்கு நமக்கு தேவையான அரசியலாக இருந்தது. அதுக்கு பின்னாடி சுதந்திரம் பெற்றதற்கு பின்னாடி மொழிவாரியாக மாநிலங்கள் தங்களுடைய உரிமைகளை மாநில சுயாட்சியை தேட வேண்டிய அவரவர் மொழியை, அவருடைய பண்பாட்டை, அவருடைய கலாச்சாரத்தை காக்க வேண்டியது அரசியலாக இருந்தது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அப்புறம் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பது அரசியலுக்கு அவசியமாக இருந்துச்சு அந்த ஒரு காலகட்டத்தில். 2014க்கு பின்னாடி இந்தியா முழுவதுமாக எதை நோக்கி நகருதுன்னு சொன்னா, ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரே கலாச்சாரம், ஒரு பண்பாடு, ஒரு மதம், ஒரே வழிபாடு அப்படின்னு நோக்கி நகரும் பொழுது அது நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்தை சிதைக்கிற ஒரு விஷயமாக இருக்கு. அது மனு தர்மத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆட்சி இங்கே அமைஞ்சிடக்கூடாதுன்றதுனால இப்ப நம்ம அதை எதிர்க்க வேண்டியது அரசியலாக இருக்கு. ஜோசப் விஜய்னு சொன்ன பாஜக கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு ஆதரவா நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. இந்த நிலைப்பாட இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தான நிலைப்பாடா நான் பாக்குறேன். நான் கரூர் நிகழ்வுக்கு பின்னாடி நிறைய நடிகர் விஜய் அவர் தாவேகா தலைவர், நடிகர்னு சொல்ல வேண்டியதில்லை, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் குறித்து நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு, நிறைய பேர் பேசியிருக்காங்க. நான் குறிப்பா அதுல அண்ணன் திருமாவளவன், சகோதரர் கருப்பழனியப்பன் இவங்கெல்லாம் ரொம்ப கடுமையா சொல்றாங்க. அந்த கடுமையான உரையாடல் இருக்கு இல்லையா, அவங்க சொல்ற கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுல தாவேகா தலைவர் தன்னை சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த கருத்துக்கள்ல. அதனால இன்னும் யார் யாரெல்லாமோ, அது யூடியூபரா இருக்கலாம், பத்திரிகையாளர்களாக இருக்கலாம், மூத்த பத்திரிகையாளர்களாக இருக்கலாம், இவங்க எல்லாருமே விஜய் அவர்களை சரி செய்வதற்கு தான் திட்டுறாங்களா நான் பாக்குறேன். அந்த அறிவுரையா தான் சொல்றாங்க, நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது, அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு. அதனால இவங்க திட்டலை விட ஹரிஹர ராஜா சர்மாவுடைய ஆறுதல் அரவணைப்பு ரொம்ப ஆபத்தானது. நான் அப்படிதான் பாக்குறேன். நான் ஏன்னா இவங்களுடைய திட்டல இருந்து நீங்க உங்களை சரி செஞ்சு சரியான அரசியலை நோக்கி நகர முடியும். தவறு இழைப்பது மனித இயல்பு, அதுல இருந்து திருத்திக் கொள்ள முடியும். ஆனா அந்த இடத்துல இருந்து வர்ற ஆதரவு இருக்குல்ல, ஜோசப் விஜய் என்று அவர் நடிகர் விஜயை அவர் கிறிஸ்டியனு, அந்த மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்ன்றதை நம்ம மைண்ட்ல இருந்து மறைஞ்சிருச்சு, பல வருஷங்களுக்கு முன்னாடியே மறைஞ்சிருச்சு. அவர் ஒரு பிரச்சனையில ஒரு திரைப்படத்தின் அரசியல் பேசினார்ன்றதுக்காக அவர் ஜோசப் விஜய்னு சொல்றார். அன்றைக்கு நான் தான் முதல் முறையாக, என்னுடைய குரல் தான் முதல் குரலாக வெளியே வந்தது. அவர் ஜோசப் விஜயாக இருந்தாலும் அல்லது விஜய் முகமதுவாக இருந்தாலும் உனக்கு என்ன பிரச்சனை, அவர் என் மண்ணை சேர்ந்தவர்,
என் மண்ணுக்கு எந்த தொடர்பும் இல்லாத நீ என் மண்ணில் அரசியல் பேசுவதை நான் ஒரு நாள் ஏற்கவே மாட்டேன்றதுல தெளிவாக சொன்னோம். இந்த பிரிவினைவாதத்தை நீங்க கொண்டு வராதீங்கன்னு அன்றைக்கு அவருக்காக தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் நான் கலந்துக்கிட்டவன். நான் இன்றைக்கு அவர் வழியே வந்து இதுல நான் ஆதரவு கொடுக்கிறாருன்னா அவருடைய நட்பை விட எதிர்த்தளத்தில் நிற்கிற இப்ப இன்று சமூக சிந்தனை உள்ள ஒரு சமூக நீதி காக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அல்லது பத்திரிகையாளர்கள் சொல்கிற திட்டல் வந்து மேன்மையானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட போனீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, அவர் உங்களை அப்படியே கூட்டிட்டு போய் ஒரு மாபெரும் மதக்கலவரத்துக்கு பின்னாடி கொண்டு போய் நிறுத்திடுவார். அது ரொம்ப ஆபத்தானது. அதை அவர் உணரணும். உண்மையான நிலவரம் ஒரு மாநிலத்தில் என்ன நடந்தது, அதாவது உச்சநீதிமன்றம் சாடுவதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியாம வெறும் ஆவணங்களின் அடிப்படையில் டக்குன்னு வந்து ஒரு அரசை சாடுவது வந்து ஏற்புடையதல்ல. அதை நம்ம அப்படிதான் பார்க்கிறோம். நம்ம ஒரு மாநில அரசு இன்றைக்கு சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதாக நம்ம நம்புறோம். அதற்கு உண்டான கள நிலவரத்தை தான் நம்ம பார்க்க முடியுது. உச்சநீதிமன்றம் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம கிட்ட வராது, நம்மளை வந்து பார்க்காது. நம்ம பாதிக்கப்பட்டு நிற்கும் பொழுதோ அல்லது நமக்கு அநீதி இழைக்கப்பட்ட பொழுதோ, காவிரி நீர் நமக்கு வராமல் தடுக்கப்பட்ட பொழுதோ, முல்லைப்பெரியார் அணை உயர்வுல வந்து இதெல்லாமே வந்து அதுக்கெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து சொல்லுதுன்னு சொன்னா இது தேர்தல் காலம். இன்னும் 5 மாசத்துல எலெக்ஷன் இருக்கு, ஸ்டேட் எலெக்ஷன் இருக்கு, மாநில தேர்தல் இருக்கிறதுனால தேர்தலை நோக்கி அவரவர் எப்படியாவது வந்து ஆளுகின்ற இந்த ஆட்சியை வந்து அகற்றிட்டு ஒரு புதிய ஆட்சி கொண்டு வருவதற்கு மக்களிடத்தில் அவங்களை பற்றி என்னெல்லாம் தவறாக சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எதிர்பார்த்த ஒண்ணுதான். 7 மாசத்துல தேர்தல் வருது. இந்த மாதிரி ஒழிக்கிற குரல் ஏதாவது ஒரு கூட்டணி வச்சா மதுரையில் என்னன்னா சட்டசபையில் ஒழிக்கலாமே, அதுதான் வாய்ப்பு இருக்கா, வெளியில தான் ஒழிக்கணும்? நீங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல இன்னைக்கு அரசியல் நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு கட்சிக்குள்ள போனா அந்த கட்சி தலைமை என்ன சொல்லுதோ, தலைவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் கேட்கணும். இப்ப இருக்கிற எனக்கு சுதந்திரம் பறி போயிடும். என்னால் ஒரு கருத்தை சொல்ல முடியுது. ஆட்சியில் இருப்பவர்கள் சரியானதை செய்யும் பொழுது பாராட்டவும், தவறை செய்யும் போது சுட்டிக்காட்டவும் எனக்கு இருக்கிற இந்த உரிமை எங்கிட்ட இருந்து போயிடும். அதை நான் விரும்பல. நான் ஒரு இடத்துல கைகட்டி அடிமையாக நிற்பதை எனக்கு விரும்பல. இல்ல, நான் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். நான் பொதுவாக தான் சொல்றேன். நான் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல போற விஜய் வந்து நிறைய கோரிக்கைகளை காவல்துறை கிட்ட வச்சிருக்காங்க. அது என்னன்னா இது சரியான வழிகாட்டுதல் இல்லைன்னு தான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டே இருக்கேன். நான் இப்ப சொல்லல. இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த மட்டும் ஒரே வார்த்தையில நானும் இங்க இருந்து கடந்து போனா கடந்து போயிடலாம். 16வது நாள் காரியம் முடியட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறேங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடலாம். ஆனா அது அறிவுபூர்வமானதா? அது அறிவுபூர்வமானதா? இல்ல. ஆனா நேற்றைக்கு உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் ஒருத்தர் அப்படி சொல்லிட்டு போறாரு, அவரை விட்டுட்டீங்களே, எப்படி உங்களால விட மனசு வந்துச்சு? அவர் சொல்லிட்டு போயிட்டா அவர் சொன்னது என்ன வேத வாக்கா? 16வது நாள் காரியம்னா யாரு என்ன நீங்க பாட்டுக்கு புதுசா எடுத்து விடுறாங்க, புதுசா கொண்டு வர்றாங்க. ஒரு விபத்து கரூரில் நடந்தது, முழுக்க முழுக்க ஒரு விபத்து. அது யாரு மேலேயுமே பிளேம் பண்ண முடியாது. அரசின் மேலேயும் பிளேம் பண்ண முடியாது, தாவேகா மேலேயும் பிளேம் பண்ண முடியாது. அது ஒரு விபத்து. விபத்து என்பது எதிர்பாராம நடக்கிறதா விபத்து. அப்படி ஒரு விபத்து நடந்துருச்சு. ஆனால் அந்த விபத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நாமளே இருக்கோம், ஒரு பஸ்ல நின்றுட்டு இருக்கோம், ஒருத்தர் வந்து தெரியாம ஒருத்தர் காலை மிதிச்சிடுறோம், தெரிஞ்சு மிதிக்கல, என்ன செய்யறோம்? சாரி சார்னு சொல்றோம். அதுதான் பண்பு. அந்த விபத்து நடந்ததற்கு தாவேகாவிலிருந்து நாங்க பொறுப்பேற்கிறோம் சொல்லியிருந்தா அன்னைக்கே இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 14 நாளா நாடு முழுக்க இதையே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அவருடைய அணுகுமுறையில் கோளாறு இருக்குன்றதான் நம்ம உணர முடியுது. நான் முதல்லயே சொன்னேன், தாவேகாவிற்கு நல்ல வழிகாட்டுதல் கூடிய தலைவர்கள் வேணும், அறிவுரை சொல்லக்கூடிய தலைவர்கள் வேணும், சுட்டிக்காட்டுகிற தலைவர்கள் வேணும்னு. ஆனா லட்சோப லட்சம் மக்களுடைய பேரன்பை பெற்ற நடிகர் விஜய் அவர்கள் தனக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஆட்கள் சரியான ஆட்கள் இல்லைன்றது என்னுடைய கருத்து. முதல்ல இருந்து நான் இதை சொல்லிட்டே இருக்கேன். நான் ஆதவர்ஜனா போன்றவர்கள் விசிகாவிலிருந்து வெளியே போகும் பொழுது நான் இதை சொன்னேன். அப்பவும் நான் தான் கடுமையாக எதிர்த்தேன். எனக்கு இதுக்கு நேரடி தொடர்பு இல்லை, அவருக்கு எனக்கு பகையும் கிடையாது. ஆனாலும் சொன்னேன், பணக்காரர்கள் மக்களுக்காக அரசியல் செய்யவே முடியாது, ஒரு நாள் வாய்ப்பே கிடையாது. பெருமுதலாளிகளும் பணக்காரர்கள் மக்கள் சேவை செய்ய வரன்றதை நான் ஒரு நாள் ஏற்கவே மாட்டேன். நான் நம்பவே மாட்டேன் அந்த ஒரு கருத்தை.
அவர் இங்கிருந்து போறாருன்னா அவர் போய் வேற ஒரு ஐடியாலஜியை கொண்டு வர்றாரு, வேற ஒரு வேலையை செய்யறாரு. இப்ப கூட நீங்க பாருங்க, கரூர் நிகழ்வுல வழக்கில் அவர் சேர்க்கப்படாமல் இருக்கிறாருன்னா அப்ப பணம் இருந்தா எது வேணாலும் செய்ய முடியும். தான் வீட்டில் இழவு விழுந்திருக்குன்னு சொல்றவரு 3வது நாள் தனி விமானத்தில் போய் ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துக்க முடியுது, அதுக்கு போயிட்டாரு. நேற்றைக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நீங்க 16வது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் பேச மாட்டோன்றது, நீங்க உத்தரகாண்ட்ல இறங்கி நிற்கும் பொழுது ஏஎன்ஐ செய்தியாளர் பெண் செய்தியாளர் கேட்கும்போது அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்க வேண்டியன, 16 நாள் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசணும் இங்கிலீஷ்ல கூட சொல்லிட்டு போயிருக்கலாமே. அங்கிருந்து ஏன் ஓடுறீங்க? வராத போன எடுத்து காதில் வச்சுட்டு போறீங்களே, போனே வரல, சும்மா காதில் வச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்ப நாளுக்கு நாள் காரணங்களை தேடிக்கிட்டே இருக்காங்க, ஒரு பொய்யான காரணங்களை. பொதுவெளியில ஊடகங்கள்ல பேசும் பொழுது கரூரில் நடந்தது அமைச்சருடைய சதின்னு சொல்றாங்க. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் போய் சொல்லும் போது என்ன சொல்றாங்க? வேற காரணங்களை சொல்றாங்க. அங்கேயும் போய் சதின்னு சொல்லணும். அப்போ இந்த உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொன்ன தகவல்கள் எதையுமே சொல்லாம, ஏன்னா இங்க இருக்கிற நீதிபதிக்கு தினம் செய்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு தெரியும் அதை சொன்னா ஏற்க முடியாது, டாக்குமெண்டேஷன் இருக்கான்னு தான் கேட்பாங்க. ஆனா உச்சநீதிமன்றத்தில் போய் இங்க சொன்ன போய் ஊடகத்தில் சொன்னதை போய் அங்கே போய் சொல்றாங்க. அதனாலதான் நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க 2 பேருமே ஆவணங்களை சமர்ப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசும் ஆவணங்களை சமர்ப்பிப்பாங்க. அவங்க சதினா அதற்கான எவிடன்ஸை கொடுக்கணும். அதை கொடுக்காம இதை இழுத்துக்கிட்டு இது ஒரு பெரிய பிரச்சனையாக, எனக்கு அதுதான் கேட்கிறேன். அரசியல் இப்படி வந்து நிக்குது. இந்த இடத்துக்கு வரும்போது தான் நான் சொல்றேன், ஒரு அன்பை பெற்றிருக்காரு நடிகர் விஜய் அவர்கள், மாபெரும் அன்பை பெற்றிருக்கிறாரு. அவரை நம்பி லட்சோப இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களை நீங்க அரசியல் படுத்துங்க, அதுதான் நான் உங்களுக்கு சொல்ற அன்பான கோரிக்கை. அவங்க அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.